ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே. ஆனால் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஃப்ரைடே மினி விலாக் தான். நேற்றே நான் இதை கொடுத்துருக்கணும். ஆரம்பித்ததெல்லாம் நல்ல நாளாக தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சுன்னா, ஒரு மாதிரி லைட்டாக முதுகு வலிக்க ஆரம்பிச்சிது. குட்டியோண்டு சோஃபாவில் கொஞ்சம் சுருண்டு லைட்டாக படுத்து தூங்கிட்டேனா, அப்போவே ஒரு சவுண்டு இடுப்பில் நட்டுன்னு கேட்டுச்சு. அது இடுப்பில் வந்து சுளுக்கு பிடிச்சதா, மசில் கிராம்பா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி லைட்டாக வலிச்சுது. அதுக்கப்புறம் எந்திரிச்சு நிற்கவோ நடக்கவோ முடியல. லைட்டாக சாஞ்ச மாதிரி தான் நின்றுட்டு இருந்தேன். பயங்கர லோவர் பேக் பெயின் இருந்தது. ஈவினிங் போக 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 பெயின் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. 2-3 வீடியோ கொடுக்கணும் நான் பிளான் பண்ணியிருந்தேன், ஷூட்லாம் பண்ணணும்னு. நேற்று அதை கொடுக்க முடியலை. பட் காலையில் என்ன வேலை செய்யணுமோ அது எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சிட்டேன். ஷர்வின் போகிறதுக்குள்ளேயே தீபா ஆராதனாலாம் காமிச்சு பூஜை பண்ணணும்னு நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா சாமி விளக்கு மட்டும் தான் ஏற்ற முடிஞ்சுது. ஷர்வின் குட்டிக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி கொடுத்து ஸ்கூலுக்கும் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பொறுமையாக தீபா ஆராதனாலாம் காமிக்க முடிஞ்சுது. கொஞ்சம் உட்காந்து இடுப்பை பிடிச்சிட்டு நடந்துக்கிட்டு தான் இருந்தேன். சமையல் வேலையெல்லாம் நல்லாவே முடிஞ்சிருச்சு. லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ண அப்படின்றது கார்த்திகா ரெசிபீஸில் நேற்று ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி இடுப்புலாம் பிடிச்சிக்கிச்சுன்னா எந்த வேலையும் செய்ய முடியல. தலைவலினா கூட ஒரு மாத்திரையை போட்டு ஒரு வேலையை செய்யலாம், தைலம் தடவிட்டு ஒரு வேலையை செய்யலாம். ஆனால் அந்த இடுப்பு இருக்கும்போது நான் வேறு கொஞ்சம் ஓவர் வெயிட்டில் இருக்கேனா, அதை பிடிச்சிட்டு நடக்கவே முடியலங்க. எந்திரிச்சு நிற்கவே முடியலையா ஒருத்தனுக்கு அப்படின்ற மாதிரி தான். இடுப்பு சமவலி. வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா வீடு முழுக்க சாம்பிராணி போட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்குள்ளே நிறைய பாசிட்டிவிட்டி வந்த மாதிரி, ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்தாலும் அது ஓடி போச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக அப்படி சாம்பிராணி காட்டும் போது துளசி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம வீட்டில் சின்னதாக, அங்கேயும் காட்டுவேன், சூரிய பகவானுக்கும் காட்டுவேன். அந்த மாதிரி வீடு முழுக்க சாம்பிராணிலாம் காமிச்சிட்டு பொறுமையாக உட்காந்து நான் சாப்பிட உட்காந்துட்டேன். ஃப்ரைடேனாலே இனிமேல் ஏதாவது ஒரு வகையான பொங்கல், மில்லட்ஸ் பொங்கல், கோதுமை ரவை பொங்கல், சீரக சம்பால அரிசியில் நீங்கள் பொங்கல் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். கொத்தமல்லி பொங்கல், தக்காளி பொங்கல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பொங்கல் வந்து ஃப்ரைடே மெனுவாகவே வச்சுக்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. பொங்கல் செய்யும் போதெல்லாம் உளுந்து வடை போட்டுருணுன்றதும் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்ச நாளாக என்கிட்ட ஒரு சிஸ்டர் திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், ஆனால் மிஸ் பண்ணிடுறாங்க போல இருக்குது. ஸோ வீடியோலேயே சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவங்க கிரைண்டர் வாங்கணும்னு பார்த்துட்ருக்காங்களாம். அப்போ தேடும் போது நம்மளுடைய கிரைண்டர் ரிவ்யூ வீடியோ பார்த்துருந்தாங்களாம். அப்போ கிரைண்டர் வாங்கியிருக்கீங்க அக்கா, அது ஃபியூ இயர்ஸ் பேக்கு, இன்னும் அந்த கிரைண்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, நம்பி வாங்கலாமா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா போன வாரம் ஒரு மினி விலாகில், அந்த இட்லி சப்பையாக இருக்குது ஏன்னா அது கடமாவு அப்படின்ட்டு. அதனாலேயே இனிமேல் அந்த கிரைண்டரை தூசி தட்டி எடுத்து வச்சு வீட்லேயே மாவு ஆட்டிடணும்னு எடுத்து வச்சு மாவாட்ட ஆரம்பிச்சாச்சு. சூப்பராக வேலை செய்யுதுங்க. கிரைண்டராக இருக்கட்டும், ஜோடியாக் மிக்சியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நான் யூஸ் பண்ணி நல்லா இருந்தால் தான் ரிவ்யூவே கொடுப்பேன். கண்ணை மூடி வாங்கலான்னு டேக் பண்ணியிருக்கேன். டாடா. ஈவினிங் லாங் வீடியோ வரும், மிஸ் பண்ணாதீங்க.